அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 ஆரைகால் மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்று நாள். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் டி ஆனந்தன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். சார், வாய்ஸ் ஆடிபிள் இருக்குங்களா? எஸ் சார். கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கங்கள். இந்த அதிகாலை பொழுதில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இந்த தலைப்பு தரம் நிரந்தரம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தரம் அப்படிங்கிறது என்ன, தரம் என்றால் என்ன, அதாவது குட் குவாலிட்டி அல்லது ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம், ஒரு பொருள் குவாலிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்பொழுது தரம் என்றால் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் தரம் என்பதை பற்றி ஒரு டெபினிஷன் மனசுக்குள்ள தோணும். ஒவ்வொருத்தருக்கும் எது தரம்னு நாம சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா ஷார்ட்டா? தரம் என்றால் என்ன? சார் பிருத்திராஜன் பேசுறேன் சார். சார், ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ நம்ம எதிர்பார்த்து போயிட்டு இருக்கும்போது நாம எதிர்பார்த்த மாதிரி அது இருந்தால் கொடுக்குற காசுக்கு இது ஒர்த் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மனசுல வந்துச்சுன்னா அது தரமான பொருள் நம்ம எதிர்பார்ப்போம் சார். சூப்பர் சார். இந்த இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதோட நம்ம அதை இது பண்ணிக்கலாம். நான் கடைசியில இது வரும்னு நினைச்சேன், இந்த கருத்து வரும்னு நினைச்சேன். பிருத்திவிராஜன் சார் சொன்னவ எடுத்த உடனேயே பால் 6 அடிச்சுட்டாரு. எஸ், ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டா நான் கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரு பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோ, அல்லது ரெண்டு விதமா நம்ம தரத்தை சொல்லலாம். ஒரு பொருள் எந்த ஒரு வேலையை செய்யணும்னு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த வேலையை அந்த பொருள் சரியா செஞ்சுச்சுன்னா அது ஒரு தரமான பொருள்னு சொல்றோம். ரெண்டாவது, எந்த ஒரு சர்வீஸை எதிர்நோக்கி ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா, அந்த பொருள் எதற்காக நம்ம வாங்குறோமோ அந்த வேலையை அந்த பொருள் நமக்கு சரியாக செஞ்சது, நமக்கு திருப்தி ஏற்படும்படி அந்த பொருள் நமக்கு செஞ்சுச்சு அப்படின்னா அது நம்ம ஒரு தரமான பொருள் அப்படிங்கிறத நாம சொல்றோம். நிறைய பேருக்கு இந்த தரத்தை பற்றிய ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரம் அதனுடைய இது வேறுபடும். எல்லாத்தையும் ஒரே இதுல சொல்ல முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மெத்தை வாங்குறோம். ஒரு மெத்தை வாங்கும்போது அந்த மெத்தையை எப்படி தரமான மெத்தைன்னு சொல்றோம்னா, அந்த மெத்தை மேல நம்ம படுத்தா நல்ல தூக்கம் வரணும், நம்ம உடல் வலி இருக்கக்கூடாது. அந்த நம்முடைய அந்த நோக்கத்தை, அந்த அப்ஜெக்டிவை அது இது மீட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஒரு தரமான பொருள். இல்ல ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீடு எப்படி ஒரு தரமான வீடா அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, வீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு லீக்கேஜோ ஒரு இதோ இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ எத்தனை காலத்துக்கு அது நீடித்து வருதோ அதை வச்சு நாம ஒரு தரமான வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கட்டில் வாங்குறோம், ஒரு கட்டில் எப்படி ஒரு தரமான கட்டில் அப்படின்னு சொன்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேல நாம ஹெவியா நம்ம படுத்தா கூடாது, உடையக்கூடாது. அப்போ அந்த டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி தரத்துக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய நீடிக்கும் தன்மை, அது எந்த விஷயத்திற்காக அதை நாம வாங்குறோமோ அதை சரியாக நமக்கு அந்த இதை கொடுக்கக்கூடிய சர்வீஸை கொடுக்கக்கூடிய தன்மை, இதை பொறுத்து ஒரு பொருளை நாம தரமான பொருள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த தரம் என்கிறத நிரந்தரமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. இப்ப தரம் என்பதை நம்ம ரெண்டு விஷயமா பாக்குறோம். ஒரு தரம் என்பது ஒரு பொருளினுடைய ஒரு டிஸ்டிங்க்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். தனிச்சிறப்பான ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா
வேற எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டி ஒரு பொருளுக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஒரு தரமான பொருள்னு சொல்லலாம். அல்லது வந்து அந்த பொருளை அதே மாதிரியான இன்னொரு பொருளுடன் நம்ம ஒப்பிட்டு பார்த்து இந்த பொருள் தரமான பொருளா அப்படின்னு நம்ம ரெண்டு விதத்துல வந்து ஒரு பொருளினுடைய தரத்தை நாம வந்து மெஷர் பண்ண முடியும். அப்படி ஒரு பொருளினுடைய தரத்தை நம்ம மெஷர் பண்ணும் பொழுது அதை விட ஒரு தரமான அந்த சர்வீஸை இன்னும் நன்றாக கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் வரும் பொழுது இந்த பொருள் வந்து அந்த பொருளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு தரமற்ற பொருளாக மாறிவிடுது. அப்போ என்ன பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா தரம் என்கிறது வந்து அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது ஒரு டைனமிக் ஒண்ணு. நம்ம வந்து ஒரு தரத்தை பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சோப்பு வாங்குறோம், அந்த சோப்பினுடைய தரம் இப்படி இருக்குதுன்னு சொல்றோம். அந்த சோப்பை நம்ம 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணி பாக்குறோம். அப்புறம் திடீர்னு மார்க்கெட்ல இன்னொரு பொருள் வருது. அப்ப அந்த பொருளை பாக்குறோம், அதை வாங்கும்போது இதை விட பெட்டரா இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தரம் என்பது வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது இன்னொரு இது கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அடுத்தடுத்த பொருளுக்கு நம்ம மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது இப்ப தரம் என்பது அது நிரந்தரமானது அல்ல. அதாவது பொருளை பொறுத்த அளவுக்கு தரம் என்பது நிரந்தரமானது அல்ல. ஒரு தரத்தை நாம வந்து உருவாக்க முடியும். நான் ஒரு கம்பெனி நான் ரன் பண்றேன், ஒரு சோப்பே தயாரிக்கிறேன் அல்லது ஒரு பேஸ்ட் தயாரிக்கிறேன். அந்த பேஸ்ட் வந்து நான் மார்க்கெட்ல கொண்டு போய் நான் விற்கிறேன், ஒருத்தர் வாங்குறாரு. அப்ப அந்த பொருளுக்கான அவர் வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு, தரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அல்லது தரம் சில நேரத்துல நம்மளால திணிக்க கூட முடியும். தரமே இல்லாத பொருளா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு 4 பேரை வச்சு ஒரு சிறந்த ஒரு நடிகரையோ இல்ல நல்ல ஒரு நண்பகத்தன்மை உடைய ஒருத்தரை வந்து சொசைட்டிக்கு நல்லா தெரிஞ்சவர், ஒரு செலிபிரிட்டியோ ஒரு நல்ல லீடரையோ நாம ஒரு பணம் கொடுத்து வாங்கி அவரை நடிக்க சொல்லி ஒரு விளம்பரம் எடுத்து அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட வந்து நாம என்ன பண்ணலாம், ஒரு தரமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட நம்மளால திணிக்கவும் முடியும். அதற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதை வந்து என்ன எடுக்க வேண்டாம், ஒரு உதாரணம் எடுக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டை நம்ம சொல்ல வேண்டாம். நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. நம்ம சொல்றோம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குளிர்பானங்கள் வந்து சாப்பிடுறது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்றோம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நாம இந்தியாவில குடிக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் வந்து அமெரிக்காவில வந்து டாய்லெட் கழுவுறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா பாருங்க, அத வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு கேள்வி கூட கேட்காம நாம ஒரு கடையில போய் நாம வந்து அந்த குளிர்பானங்களை வந்து நம்ம வாங்கி சாப்பிடுறோம். ஏன் வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னா திரைப்பிரபலங்களும் இல்ல நம்ம ஊர்ல 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இதா போயிட்டு இருக்கும். ஒன்னும் கிரிக்கெட்டும் இன்னொன்னு சினிமாவும். இது 2க்கும் ஒருத்தர் வந்து இந்த 2 தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கிரிக்கெட் பிரபலங்களும் இந்த திரை பிரபலங்களும் அந்த குளிர்பானங்களை வந்து நாம வந்து பிரபலப்படுத்தும் பொழுது, நம்ம டிவியில கொண்டு வரும் பொழுது நாம அதுதான் வேணும்னு சொல்லி போய் நம்ம கடையில வாங்கி நம்ம சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம், ஏன் சாப்பிடுறோம், எவ்வளவு காசுன்னு ஒரே ஒரு கேள்வி கூட கேட்காம அதுல ஒரு பிரைஸ் போட்டிருக்கோம், எம்ஆர்பி போட்டிருக்கோம், அவ விற்கிற காசு தான். நாம அதை வந்து பார்கெயினே பண்றது இல்லை. ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய ஒரு இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரு பலாப்பழமோ ஒரு திராட்சையோ ஒரு தர்பூசணி பழத்தையோ போய் ஒரு மார்க்கெட்ல போய் அவர் கஷ்டப்பட்டு தோட்டத்துல இது பண்ணி அதை வியாபாரி கொண்டு வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்கும் பொழுது நாம அதை போய் ஒரு பார்கெயின் பண்ணி, அதுவும் உடம்புக்கு நல்ல தரமான பொருள், எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத ஒரு பொருளை நாம என்ன பண்ணுவோம், ஒரு பார்கெயின் பண்ணி நம்ம அதை அவன் 100 ரூபாய் சொன்னா நீ 50 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி பாதியா கேட்டு அவரை வாங்கி நாம சாப்பிடுறோம். இப்ப பாருங்க, அந்த தரம்ங்கிறது வந்து ஒண்ணு வந்து நமக்குள்ள திணிச்சிடுறாங்க. அப்போ ஆனா அது தரமான பொருளே கிடையாது. எந்த விதத்திலும் தரமான பொருள் இல்லை. அந்த கூல்ட்ரிங்க்ஸோ இல்ல மத்த நறுமண பொருட்களோ அல்லது நம்ம உடம்புக்கு வந்து வெளியில பூசக்கூடிய ஒரு விஷயங்களோ, ஒரு நெயில் பாலிஷ்ன்னு சொல்றோம், இல்ல இந்த பெண்கள் வந்து தன்னுடைய உடம்பை முகத்தை வந்து அழகுபடுத்தக்கூடிய இந்த அழகு பொருட்களும் சரி,
இந்த மேக்கப் ஐட்டம்னு நம்ம சொல்றோம் சாதாரண இதுல. இதெல்லாம் வந்து ஒரு எந்த விதத்திலையும் நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை. ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய இது பாருங்க, நல்ல தரமான மஞ்சள் கிடைக்குது ஈரோட்ல பக்கத்திலேயே, எங்க ஊர் பக்கத்துல. அந்த மஞ்சளை பூசுறதுக்கு இன்னைக்கு யாரும் ரெடியாக இல்லை. அந்த மஞ்சள்னால எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப மஞ்சள் பூசினோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்குது, ஸ்கின் கேன்சர் வராம தடுக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மஞ்சள். ஆனா அதே நேரத்துல அந்த பக்கம் பாருங்க, இந்த விளம்பரத்துல வரக்கூடிய நிறைய ஃபேஷியல் கிரீமோ இல்ல மத்த விஷயங்களோ அதற்கு வந்து பூசினோம்னா கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஸ்கின்னையே பால்படுத்தக்கூடிய, அந்த பிக்மெண்ட்ஸ் பால்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நாம கூவி கூவி சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அதை தான் வாங்கி ஃபேஸ்ல பூச்சிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கம்பேரிசன். என்ன பண்றோம், நம்ம கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறாங்க. தரமில்லாத பொருளை பாருங்க, ஈஸியா இது தரமான பொருள், இதை நீங்க யூஸ் பண்ணா வந்து இது நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம தலையில கொண்டு வந்து அதை திணிக்கிற விஷயத்த இந்த ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு, இந்த விளம்பரத்துல வரக்கூடிய இந்த செலிபிரிட்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு, அப்ப ஈஸியா இந்த அம்மா இதுதான் பூசுறாங்களா அப்படின்னு சொல்லி, அல்லது இந்த சோப்பு தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம், அதை வந்து வாங்கி நமக்கே நாம சூனியம் வச்சோம். அப்போ தரம் என்கிறது வந்து நிறைய இடத்துல நாம என்னதான் இந்த தரம் வந்து நான் நினைக்கிறது அது செய்யுதான் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக மாறி போய் இன்னொருத்தர் அதை செய்யறாரு, இன்னொருத்தர் அதை பண்றாரு, அவருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நாம அதை செஞ்சு நாம வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது திணிக்கப்படுகிறது. அப்போ திணிக்கும் பொழுது இந்த தரம் என்பது என்னவாக இல்லை, தரம் என்பது நிரந்தரமாக என்றைக்கும் இருக்க முடியாது. அப்படிதான் என்னுடைய கருத்து. ஒரு தரத்தை உங்களால வந்து ரெண்டாவதா சொன்னாலும் ஒரு தரத்தை உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி. ஒரு பொருளை கொண்டு வந்து மார்க்கெட்ல முதல் முறையாக ஒரு மார்க்கெட்ல கொண்டு போய் உங்களால வந்து அதனுடைய தரத்தை நல்ல தரத்துல உங்களால கொடுக்க முடியும். ஆனா அந்த தரத்தை சஸ்டெயின் பண்றது இருக்கு இல்லைங்களா, அந்த தரத்தை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம கையில இல்லை. நிறைய டைம்ல அப்படிதான் ஆகுதுங்க. ஒரு ரா மெட்டீரியல் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து சரியான நேரத்துல, இப்போ நம்மளுடைய ராமசாமி சார் கூட தன்னுடைய இதுல சொன்னார், எப்படி வந்து ஒரு அன்னபூர்ணா ஹோட்டலோ ஸ்ரீகிருஷ்ணா ஒரு இதுவோ வந்து எங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரே மாதிரி டேஸ்ட் அப்படிங்கறது வந்து எப்படி நாம வந்து நிர்ணயிக்க முடியும், அதை எப்படி நாம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், தொடர்ந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தரம் என்பது நிரந்தரமாக இருக்க முடியுமா அப்படின்னா நான் அது ஒரு கேள்விக்குறிதான் சொல்லுவேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த தரத்தை வந்து நம்ம இதுல கூட ட்ரைனிங்குள்ள சொல்லுவோம், பிகமிங் அ ட்ரெயினர் இஸ் ஈஸி, ஆனா பீயிங் அ ட்ரெயினர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். போறோம் ஸ்பீச் கிராஃப்ட் முடிக்கிறோம், ஒரு ஜோன் ட்ரெயினர் ஆயிடுறோம், இல்ல ஒரு நேஷனல் ட்ரெயினர் ஆயிடுறோம். அது அந்த கோர்ஸ் போய் ஒரு வாரமோ ஒரு 4 நாளோ இது பண்ணி பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், நாம வந்து ட்ரெயினர் ஆயிடலாம். ஆனா அந்த ட்ரெயினர் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறது தானே தரம். ஒருத்தர் வந்து இவங்க ட்ரெயினர்ன்னு சொல்லிட்டு இப்ப எந்த மாதிரி ட்ரெயினர் இருப்பானா, ஒரு நல்ல ட்ரெயினர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னா அந்த தரம், அந்த முத்திரையை நம்ம வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது ஒரு ட்ரெயினரா. அப்போ தரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு தரத்தை நம்மளால வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமே தவிர பண்றது ஈஸி, ஆனா அதை தொடர்ந்து நாம வந்து தக்க வைத்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தரத்தை வந்து நம்ம ஒரு பொருளோ இப்ப நம்ம அப்படியே அந்த பொருளில இருந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி நாம வந்து நம்ம மனிதர்கள்கிட்ட வரலாம். இந்த மனிதர்களுடைய தரத்தை நம்ம எதை வச்சு நாம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். ஒரு மனிதனுடைய தரம் எதை வைத்து நாம வந்து அளக்குறோம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா? இன்டெலிஜென்ஸ். நீங்க என்ன நினைக்கிற, ஒரு மனிதனுடைய தரமானவன் இவன் தரமான மனிதன் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம்? இன்டெலிஜென்ட். ஓகே சார், அருணகிரி சார் சொல்லதை பத்தி அவருடைய டெஃபினேஷன் வந்து
ஒருத்தர் வந்து நல்லா இன்டலெக்சுவலா இருந்த ஒரு புத்திசாலியாக ஒருத்தர் இருந்தாருன்னா ஓகே சார். என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் அவர்கிட்ட இருந்தால் தரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சூப்பர். நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் சூப்பர். நாம என்ன அவர்கிட்ட எந்த ஒரு பிஹேவியரை எதிர்பார்க்கிறோமோ அப்படி அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் ஒரு தரமான மனிதர். ஓகே சார். வேறங்க சார். சார் அவருடைய பேச்சு, நடவடிக்கை, பப்ளிக்ல அடுத்தவங்க பண்ணக்கூடிய பிஹேவியர், அதை வச்சு ஒரு ஏற்கனவே பேசின பேச்சை மீற மாட்டாரு, சொன்னா அப்படின்னு சொன்ன அப்படி நடந்துக்குவாரு அப்படின்னு அவர் மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி, இதெல்லாம் வச்சு நம்ம அவர் தரம் அப்படிங்கறத நம்ம நிர்ணயிக்கிறோம் நான் நினைக்கிறேன் சார். சூப்பர். சொன்ன பேச்சை அவர் யூ ஷுட் வாக் த டாக்னு சொல்றோம். அதாவது அவர் சொன்ன பேச்சு காப்பாத்தணும். இது எல்லாம் சேர்ந்து சார் ஒரே ஒரு இதா நேர்மையானவரு, சொன்ன பேச்சு தவற மாட்டாரு அப்படிங்கறது வந்து நாம எடுத்துக்கலாம். ஓகே சார். வேற ஏதாவதுங்க சார்? சூழ்நிலைக்கு அடி போகாமல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாறுபாடு இல்லாமல் நிலைப்பவரே தரமான மனிதர். சூப்பருங்க சார். வெங்கட்ராமன் சார் சூப்பரா சொன்னீங்க. என்ன வந்தாலும் சரி தன்னுடைய குணத்துல இருந்து தன்னுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து மாறாம இருப்பாரு. நிறைய பேர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. ஆனா சில பேருடைய அவங்களுடைய குணம் வந்து நீங்க என்னதான் அவங்கள வந்து எப்படிதான் நீங்க அவங்களை கார்னர் பண்ணாலும், என்னதான் நீங்க அவருக்கு மேல ஒரு ப்ரெஷர் போட்டாலும் கூட தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தரமான மனிதர்கள் அப்படின்னு வெங்கட்ராமன் சார் சூப்பரா சொல்றாரு. வேறங்க சார்? கொள்கைங்கிறத அது நீ அவங்களோட வெர்ச்சுன்னு சொல்லுவோம், வேல்யூன்னு சொல்லுவோம், ஹியூமன் வேல்யூஸ். அந்த நிலைப்பாடோட எனக்கு வெறும் பெனிஃபிட்டுக்கு மட்டும் பார்க்காம, வெறும் பண வரவோ செலவோ அது மாதிரி எல்லாம் நோக்காம, இது என்னுடைய கொள்கை, இதை நான் செய்ய மாட்டேன்ப்பா, அவ்வளவுதான். சூப்பருங்க சார். அதாவது அந்த மாதிரி கொள்கையோடு போறவங்க. சரிங்க சார். சூப்பருங்க. அப்ப வந்து ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கொள்கை இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கணும். அந்த பிரின்சிபலை விட்டு விலகாம அவர் என்ன நடந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகாமல் இருப்பவர்கள் தான் தரமான மனிதர்கள் அப்படின்னு சார் சொல்றாருங்க. இன்னும் வேறங்க சார்? சரி. இப்போ இவ்வளவு டெபினிஷன் ஒரு தரமான மனிதர் யாரு அப்படின்னு இன்னும் இது ரொம்ப சுருக்கமா நான் என்ன நிறைய இந்த மாதிரி பதில் வரணுங்கிறதுக்காக தரமான மனிதர்கள்ட்ட போனேன். இப்போ ஒருத்தர் வந்து வழியில போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து வண்டியில போய் விழுந்துடுறாருங்க. ஒரு பைக்ல வந்து சரிஞ்சு விழுந்துடுறாரு. எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மள இருக்கக்கூடிய ஒரு வெங்கட்ராமன் சார் போய் அந்த இடத்துல போய் அந்த விழுந்தவர் வந்து கொஞ்சம் எழுப்பி விட்டு, அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து, அவருக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி, அவரை கொஞ்சம் கொண்டு போய் வந்து ஒரு வண்டியில ஏத்தி விட்டு அவரை சரி பண்ணி அனுப்புறாருன்னு வைங்க. அந்த இடத்துல ஒரு 10 பேர் அதை பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணும்? அவரு வெங்கட்ராமன் சார் எந்த மாதிரியான ஆளுன்னு தோணும்? ஒரு மனிதாபிமானமுள்ள ஆள்பா, நல்ல தரமான ஆள்பா அப்படிதான் தோணும். அப்போ ஒரே சரிங்க சார். அது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிடலாம். என்னன்னா அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து அதை பாக்குற எல்லாருக்கும் ஏற்படும். அப்போ ஒரு நல்லவர் அப்படிங்கிற சொல்லும் பொழுது, இந்த தரம் மனிதர்களை பற்றி வரும் பொழுது, மனிதர்களுடைய அந்த குணத்தை பற்றி நம்ம பேசும்போது, ஒருத்தர் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு, இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கேன், என்ன வந்து ஒரு நல்ல டீச்சர்னு எப்படி சொல்லுவாங்க? ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னா, இந்த டாக்டர் கிட்ட போய் ஒரு நோய்க்காக அந்த டாக்டர் கிட்ட போனோம்னா, அந்த நோய்க்கு அவர் கொடுக்கக்கூடிய மருந்து சாப்பிட்டோம்னா உடனே வந்து சரியாயிடுது. ஒரு நாள்ல சரியாயிடுது, 2 நாள்ல சரியாயிடுது. இன்ஜெக்ஷன் போட்டோன்னே சரியாயிடுது. சில பேர்கிட்ட போன அந்த டாக்டர் பேசினாலே சரியாயிடுது. அப்படிங்கிற ஒரு அளவுகோலை நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு டாக்டர் கிட்ட, அந்த நோயை வந்து தீர்க்கக்கூடியது. அதே ஒரு ஆசிரியர்கிட்ட போனோம்னா, அந்த ஆசிரியர் வந்து சிறந்த ஆசிரியர்னு நாம வந்து ஒரு சாதாரணமா சொல்லிவிட முடியாது. ஒரு ஆசிரியர்னுடைய வேலை வந்து கத்து கொடுக்கறதுன்னு நம்ம சொல்றோம். ஒரு நல்லா டீச் பண்ணிட்டா ஒரு நல்ல ஆசிரியரா அப்படின்னு நாம வந்து டிஃபைன் பண்ண முடியாது ஒரு ஆசிரியரை பொறுத்தளவுக்கு. ஒரு ஆசிரியருடைய தரம் அப்படிங்கிறது சமுதாயம் அந்த ஆசிரியர்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? ஒரு ஆசிரியர்னா, ஒரு நல்ல ஆசிரியர்னா யாரு? சரியாக பள்ளிக்கு போகணும், பாடங்களுக்கு சரியாக நடத்தணும்,
மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். மாணவர்கள்கிட்ட வந்து அவர் வாயில இருந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் வரக்கூடாது. அவர் கெட்ட பழக்கங்களுக்கு அவர் ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வரையறைகளை போட்டு வச்சிருக்கிறார் ஒரு நல்ல ஆசிரியர். அப்போ ஒரு நல்ல டாக்டருங்கும் போது அதனுடைய இது வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. நான் ஒரு நல்ல ஆசிரியருங்கும் போது அது வந்து கம்ப்ளீட்டா மாறுது. இப்போ நான் கேட்கறது ஒரு நல்ல லீடர் நமக்குள்ள நம்ம இதுக்குள்ள வந்துடும். ஒரு தரமான லீடர் எப்பவுமே ஒரு சில லீடரை பார்த்து நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எப்பவுமே அவர் சாரசம் தன்னுடைய குணத்துல இருந்து மாறாம இருப்பாங்க. அப்போ ஒரு லீடர் வந்து எந்த மாதிரியான லீடர் வந்து நல்ல லீடர் நம்ம சொல்ல முடியும்? என்னென்ன குவாலிட்டி இருந்தா அவரை வந்து நல்ல லீடர் நம்ம சொல்ல முடியும்? எம்பவர் பண்ணுவான் சார். இந்த டீம் எம்பவர் பண்றது, நீ செய்ய முடியும்பான்னு எம்பவர் பண்றது, அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது, அப்ரிஷியேட் பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அவரோட சின்னது, இது மாதிரி பல குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கும் சார். அதுல லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய இருக்குது சார். அதுல 3 சொல்றாரு. மோட்டிவேட் பண்றவரா இருக்கணும், அந்த டீம்ல இருக்கக்கூடிய மற்றவர்களோட கருத்தை நமக்கு வந்து ஏற்றுக்கொள்பவராக இருக்கணும், கன்சிடர் பண்றவராக இருக்கணும், எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கணும், ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அந்த டீமுக்குள்ள, ரொம்ப பொறுப்பா ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கணும், ஏனோ தானோ இல்லாம அவர் வந்து செயல்படணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும். அப்புறம் நம்ம பாக்குறோம் ரொம்ப உற்சாகமா என்னைக்குமே வந்து லீடர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் வந்து அந்த டீம்ல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு அது ரொம்ப ஆகும். அப்ப ரொம்ப உற்சாகமா என்னைக்குமே இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா அவர் இருக்கணும். இப்ப இத்தனை விஷயங்களை வந்து நாம வந்து ஒரு லீடர் கிட்ட வந்து நாம எதிர்பார்க்கிறோம். பஞ்சுவலா இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமா ஒரு டைம் ஒரு இது சொன்னோம்னா சரியா இருக்கணும், அவர் சொல்றதை செய்பவராக இருக்கணும். இந்த மாதிரி இத்தனை குவாலிட்டிஸ் வந்து இருந்தா வந்து ஒருத்தர் வந்து நாம வந்து ஒரு நல்ல லீடர்ன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, ஒரு நல்ல லீடர் அப்படின்ற ஒரு பெயரை வாங்குறதுக்கு இத்தனை நல்ல குணங்களை, நல்ல விஷயங்களை நமக்குள்ள நாம வந்து வச்சிருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல லீடர். இதுல இருந்து இப்போ ஒரு நல்ல லீடர்ன்னு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நாம ஒரு பேர் எடுத்துட்டு ஒரு காரியத்துல நாம வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சூப்பர் லீடர் அப்பா இன்னைக்கு வந்து அந்த இதை இன்னைக்கு ஹேண்டில் பண்ணாரு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது வந்து அவர் கேட்டுக்கிட்டாரு. நீங்க ஒன்ஸ் வந்து அந்த விஷயத்த நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. அந்த தரத்தை நீங்க வந்து நான் ஒரு தரமான லீடர், நல்ல லீடர் அப்படின்னு ஒரு விஷயத்துல நீங்க வந்து முத்திரை பதிச்சிட்டீங்கன்னா அதே எதிர்பார்ப்பு மனிதர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லா இதுலயும் எல்லா சூழ்நிலைகள்லயும் அந்த குறிப்பிட்ட ஒரு குணத்தை, அந்த குறிப்பிட்ட ஒரு தரத்தை உங்ககிட்ட மனிதர்கள் வந்து உங்ககிட்ட சுத்தி இருக்கிறவங்க வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய மனிதர்களை, இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் ஒரு மனிதனை வந்து நாம ஏத்துக்குவோம். ஆனா பாருங்க, அந்த குவாலிட்டிஸ் நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்குமா? நிரந்தரமா இருக்குமா? நாம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம அந்த தரத்தை தக்க வைப்பதற்கான அந்த ஒரு இதை நாம் சில நேரத்துல இழக்க வேண்டிய ஒரு இது ஏற்படும். அது எல்லாத்துக்கும் ஏற்படுறதுதான். அது ஒரு சகஜமான மனிதனுடைய இயல்பு தான். தவறு செய்யாதவன் யாரும் இல்லை. டு எரர் இஸ் ஹியூமன் சொல்லுவாங்க. அப்ப தவறு இல்லாம ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நாம ஒரு சிறிய தவறை செய்து விட்டோம் என்றால், நாம இத்தனை நாள் கட்டி காத்த, இத்தனை வருடங்களாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்ச இந்த ஆனந்தன் சாருன்னா இப்படி, இல்ல வந்து ரமேஷ் சாருன்னா இப்படி, இல்ல வந்து வெங்கட்ராமன் சாருன்னா இப்படி, வீரசேகரன் சாருன்னா இப்படின்னு ஒரு பிம்பத்தை, அல்ல பிம்பம்னு சொல்ல வேண்டாம், ஒரு இதை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் மனிதர்கிட்ட. அது ஒரு செகண்ட்ல நீங்க ஒரு சின்ன ஒரு தவறை செய்யும் பொழுது அந்த தரம் வந்து கம்ப்ளீட்டா வந்து உடைந்து சுக்குநூறாக போய்விடும் என்பதுதான் நிதர்சனம். அப்போ நல்லவர் அப்படிங்கிறது பேர் எடுக்கிறது ஈஸி. அது வந்து பேர் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா இவ்வளவு விஷயங்களை செய்யணும். பொறுமையா இருக்கணும், எல்லாரும் சொல்றதை கேட்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அன்பா இருக்கணும்,
பாசமா இருக்கணும், பரிகாசமா இருக்கணும், முயற்சியை கைவிடக்கூடாது, என்னைக்குமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், டீமை வந்து நல்லா டீம் கூட ஒத்துழைக்கும். இவ்வளவு விஷயங்களை ஒவ்வொன்னா நம்ம ஒரு வீடை வந்து என்ன பண்றோம்னா இத்தனை செங்கல்களை கொண்டு நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிற அந்த வீட்டை வந்து நம்ம கட்டிக்கிட்டே வர்றோம். ஆனா ஏதோ ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு தவறை நாம செய்யும் பொழுது நமக்கு தெரியாமலே அந்த தவறு கூட ஏற்படும். அதுவும் சில நேரத்துல வந்து நாம யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு கூட ஒரு விஷயத்தை நாம செய்யும் பொழுது அது எப்படியோ நமக்கு தெரியாம அது வந்து வெளியில என்ன ஆகும், லீக் ஆகி போய் நம்மளுடைய அந்த கிரெடிபிலிட்டி, முதல்ல சொன்னாரு நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய பிகினிங்லயே சார் ஒருத்தர், நம்மளுடைய கிரெடிபிலிட்டி வந்து நம்மளுடைய ரெப்யூட்டேஷன், நம்மளுடைய கிரெடிபிலிட்டி, நம்மளுடைய கேரக்டர், இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தை போதும், நம்ம வாயில இருந்து உதிரக்கூடிய ஒரு வார்த்தை போதும், நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் போதும், நம்ம வாயில இருந்து உதிரக்கூடிய வார்த்தை கூட தேவையில்லை, நம்முடைய அந்த முக பாவனை கூட என்ன பண்ணிடும்னா மக்களுக்கு நாம வந்து நம்ம நல்லவர் அல்லது வந்து இப்பேற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை எடுத்து வச்சது வந்து ஒரு செகண்ட்ல வந்து அந்த பில்டிங்கையே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை அது செய்யும். அப்போ இப்ப இத்தனை குணங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்கு இல்லைங்களா, இத்தனை தரம்னு இப்படி ஒரு நம்ம ஒரு இது வச்சிருக்கோம், ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம், இவர் நல்லவருங்கிறதுக்கு இவ்வளவு விஷயம்னு. இத ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும் பொழுது ஒரு நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இத்தனை குணங்கள் ஒரு மனிதன் கிட்ட, இத்தனை குணங்களை ஒரு நாள்லயோ இல்ல ஒரு 10 நாள்லயோ இல்ல ஒரு மாசத்துலயோ நம்மளால அவர்கிட்ட இருந்து நாம வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்ம பழகத்தான் ஒருத்தர்கிட்ட அவருடைய தரம் நமக்கு வெளிப்படும். ஒருத்தருடைய தரம் வெளிப்படணும் அப்படின்னா ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, அதாவது நம்முடைய பார்வையில நாம எதிர்பார்க்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம், இப்படி எல்லாம் இருந்தா ஒருத்தர் நல்லவர் தரமானவர் நாம நினைக்கிறோம் இல்லைங்களா. அதை வந்து நாம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதற்கு ஒரு டைம் நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ யாரையும் டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு தடவை அப்படி ஏமாந்தேன். டிவியில வர்ற விளம்பரத்தை பார்த்து ஒரு அழகான ஒரு பயங்கரமான ஒரு 1/2 மணி நேரம் ஒரு விளம்பரம் போட்டுட்டு இருந்தான் டிவியில. ஒரு புக்கு, ஒரு கிராமர் புக்கு. நம்ம கிட்ட நிறைய 100கணக்கான புக்கு இருக்கு கிராமரை பத்தி. ஆனாலும் அந்த டிவியில அந்த விஷயத்த பார்க்கும் பொழுதோ இது எப்பேற்பட்ட புத்தகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1200 ரூபாய் கொடுத்து அந்த ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அந்த புக்கு வந்து வீட்டுல சேருதுங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தரத்துக்கு கூட இல்லாத ஒரு புத்தகத்தை டிவியில அவ்வளோ விளம்பரப்படுத்தி நமக்கு வித்துட்டாங்க. இப்போ புக்கினுடைய அந்த வெளியே இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். அப்போ ஒரு மனிதனுடைய தரத்தை வந்து நாம ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ இல்ல ஒரு மாசத்துலயோ நம்மளால வந்து தெரிந்து கொள்ள முடியாது. அவர்கிட்ட நல்ல நற்குணங்கள் இருக்கும், அது எந்தெந்த டைம்ல வெளிப்படும் அப்படிங்கிறது அவர்களுடன் நாம் நெருங்கி பழகி பார்க்கும் பொழுதுதான் அவர்களுடைய தரம் இருக்குது. அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ்னு சொல்லுவாங்க. நிறைய நேரத்துல நாம் காணும் காட்சி வந்து பாக்குறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் தமிழ்ல வந்து ரொம்ப கலோக்கியல சொல்லணும் அப்படின்னா வெளியே பார்த்தா வெள்ளை உள்ள பார்த்தா வெள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா, ரொம்ப பெருசா, ரொம்ப தடிமனா பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். ஆனா அந்த மரத்துக்கு வந்து பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் சொத்தை விழுந்துருக்கும், உள்ள ஒரே இதா இருக்கும், அவ்வளோ அது ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்பேற்பட்ட அந்த மனிதர்களுடைய குணம், இத்தனை குணங்களை நாம வந்து ஒரு லீடர் கிட்ட எதிர்பார்க்கிறோம். இத்தனை குணங்களை, இத்தனை விஷயங்களை வந்து ஒரு மனிதர்கிட்ட, ஒரு நண்பர்கிட்ட, ஒரு லீடரா ஒருத்தர்கிட்ட, ஒரு ஆசிரியரா ஒருத்தர்கிட்ட, ஒரு டாக்டரா ஒருத்தர்கிட்ட நாம் எதிர்பார்க்கும் பொழுது அந்த தரத்தை நாம் வந்து எதிர்பார்ப்பது சரி. ஆனா அந்த தரம் அவர்கிட்ட உண்மையிலேயே இருக்குதா இல்லையா அப்படி என்பது வந்து நாம வந்து பொறுமையாக இருந்துதான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம முதல்ல இந்த ப்ரோக்ராமுடைய பிகினிங்ல சொன்ன மாதிரி தான், நாம மற்றவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அது அவர்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டால் அது அப்போ நாம என்ன சொல்றோம், அவங்க வந்து தரமானவர்கள், நல்லவர்கள்னு சொல்றோம். ஆனா
அதே நேரத்துல நம்மளையும் நாம ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, நான் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை நான் செய்கிறேனா, மற்றவர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதை நான் சரியாக அவர்கள்கிட்ட நாம் கொடுக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்கேள்வியும் நாம நம்ம கிட்ட கேட்டுக்கணும். நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட பாசமா இருக்கணும், எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும், அப்ப என்னை பார்த்தா ஒரு புன்முறுவல் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர, நாம அதை நம்ம ரெப்ளிகேட் பண்றோமா, திரும்பி நம்ம செய்யறோமா, நம்ம கிட்ட அந்த குணங்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த தரத்தையும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாம அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ தரம் என்கிறது நிரந்தரம் அப்படிங்கிறது, அந்த தரம் நிரந்தரம்ங்கிற அந்த ஒரு தலைப்பே பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் அதுல வேறுபடுறேன். தரம் நிரந்தரமாக இருக்க முடியாது, அது மனிதர்களுடைய குணத்தை வைத்தால் வேண்டும் என்றால் தரம் நிரந்தரம். ஆனால் பொருளை போகும்போது நீங்க ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது அந்த பக்கம் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மனிதனின் குணம் இரண்டு வகையாக நம்ம சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை, ஒண்ணு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து, தன்னுடைய மூதாதையர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நல்ல குணங்களை சொல்லலாம், அந்த தரத்தை சொல்லலாம். இந்த ஃபேமிலி பையனா, இந்த ஃபேமிலி பையனா இவங்க இப்படிதான் இருப்பாங்க, நல்லா சூப்பர் பையப்பா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு ஹெரிடிட்டி, இன்னொரு என்வாரன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஹெரிடிட்டிங்கிறது நாம இன்ஹெரிட் பண்ணக்கூடியது, நம்மளுடைய பெற்றோர்கிட்ட மூதாதையர்கிட்ட இருந்து அந்த ஜெனட்டிக்கா நம்மளுடைய ஜீன்ல இருக்கக்கூடிய சில குணங்கள், அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்வாரன்மெண்ட், நம்மை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையினால நம்ம நமக்குள்ளே வரக்கூடிய அந்த குணங்கள், இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம மனிதர்கள்ட்ட அந்த குணங்கள் ஏற்படுது. இப்போ தரம் என்பது ஒரு மனிதனை அவன் தரமானவனான அளக்கிறதுக்கு இத்தனை நல்ல குணங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த குணங்களை நம்ம கிட்ட இருந்து நாம நமக்குள்ள நம்ம ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானதுதான். ஆனா நம்ம முயற்சி செய்தோமே என்றால், நம்மளே நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்தோமே என்றால், நிச்சயமாக நம்முடைய தரத்தை நாம் நிரந்தரமாக ஆக்க முடியும். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும், என்ன புயலே வந்தாலும், வானமே இடிந்து விழுந்தாலும் கூட நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை, இந்த பொறுமை, அன்பு, பாசம், பரிவு, நண்பகத்தன்மை, இந்த லாயல்டி, டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடிய இத்தனை ஒரு நல்ல குணங்களை நம்ம கிட்ட வைத்துக்கொண்டு, அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்க அதுல ஒரு செங்கலு கூட உங்களுடைய இந்த கேரக்டர் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து, கட்டடத்துல இருந்து நீங்க உருவி விடக்கூடாது. அதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய கேரக்டரை நம்ம நன்றாக கட்டமைத்து கொண்டு நம்முடைய தரம் நிரந்தரம் அப்படிங்கிறத நாம அதை அந்த ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தரம் என்பது நிரந்தரம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட இது வந்தாலும், காந்திஜியோடைய கோட்டோட நான் முடிக்கிறேன். காந்திஜி தன்னுடைய வாழ்க்கையில அவர் எடுத்துக்கொண்ட அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் ப்ராமிஸ் பண்ணார், அது கடைசி வரைக்கும் காப்பாத்தினாரு. அதுதான் அவருடைய குவாலிட்டி. காந்திஜியினுடைய குவாலிட்டி இன்னைக்கும் பேசுறோம். காந்திஜி இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு போகும் பொழுது 3 சொன்னாரு, உறுதி எடுத்துக்கிட்டாரு. என்னன்னா, ஒண்ணு மாமிசம் சாப்பிட மாட்டேன், இன்னொன்னு அடுத்தவர்களுடைய பெண்களையும் என்னுடைய சொந்த சகோதரிகளாக நான் பாவிப்பேன், மது அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இது எடுத்தவர் கடைசி வரைக்கும் அதை காப்பாத்தினார். அப்போ நம்முடைய கேரக்டர் தான் நிரந்தரம். அந்த நிரந்தரம் தான் நாம கடைசி வரைக்கும் நாம இருக்கிற காலம் வரைக்கும் நாம் காப்பாற்ற வேண்டும். அதுல எந்த ஒரு இழுக்கும் ஏற்படாத வரைக்கும் நாம அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இந்த தரம் நிரந்தரம் என்கின்ற இந்த தலைப்பில் நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டேன். இது வரைக்கும் வந்தவங்க ஒரு பொருளை உருவாக்குறது, அதனுடைய அந்த பொருளை பற்றிய நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மனிதர்களுடைய குவாலிட்டிஸ், அந்த நல்ல குவாலிட்டிஸ், அதனுடைய தரம் என்பதை பற்றி நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். இதற்கு செவிமடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி என்னுடைய இந்த செஷனை இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
சார் குமரேசன் சார். சார் குமரேசன் சார் கேக்குதுங்களா சார்? எஸ் சார். தாமோதரன் சாருக்கு கேக்குது. குமரேசன் சார் மேபி அவங்க இதுல இருக்க மாட்டாங்க. எஸ் சார். ஒரு அருமையான செஷன். அதாவது இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம் அப்படிங்கிற தலைப்புல நம்மளுடைய நண்பர் ஆனந்தன் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தான்னு சொல்ல முடியும். அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேற ஒரு ஆங்கிள் பார்த்துட்டு இருந்தோம். சார் தாமோதரன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கலாம் சார் ப்ளீஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம் அப்படின்னு வந்தாலே நம்ம ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல பார்த்துட்டு இருந்தோம். இல்ல அது ஹியூமன் வேல்யூஸும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து ரமேஷ் சார் அதுக்கும் ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க நேற்று நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். ரமேஷ் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனந்தன் சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வேல்யூஸ் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு போயிருந்தாரு. ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்னு சொல்ல முடியும். ரொம்ப டீப்பான ஒரு அனலிட்டிக்ஸ்னு சொல்ல முடியும். அவ்வளோ அருமை நீட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. சார் ஃபீட்பேக் கொடுக்குறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அருணகிரி சார் நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் ஆனந்த் சார். சார் இன்னைக்கு உங்களோட செஷன் வந்து அதான் யூஸ்வலா வந்து பொருளை பத்தி குவாலிட்டி நம்ம பொருள் ப்ராடக்டை பத்தி பேசுவாங்க, சர்வீஸை பத்தி பேசுவாங்க. நீங்க இன்னைக்கு ஹியூமன் வேல்யூஸை பத்தி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் கொடுத்தீங்க. டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகமிங் எ ட்ரெயினர் இஸ் ஈஸி, பீயிங் எ ட்ரெயினர் இஸ் டிஃபிகல்ட். ஸோ பீயிங் எ கிரேட் ட்ரெயினர் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு டீச்சருக்கும் கோச்சுக்கும் டிஃபரன்ஸ். டீச்சர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஸோ வந்து வெளி தோற்றத்தை வெளியே பார்த்தா வெள்ளை, உள்ள பார்த்தா கலோக்கியல அந்த வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஹியூமன்ல எப்படி ஒரு குவாலிட்டியான பீப்புள் இருக்க முடியும்? அவங்க வந்து ஒரு பிரின்சிபலோட இருக்கணும். எந்த சூழலையும் வந்து எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் அதை மாத்திக்காம இருக்கிறவங்க தான் குவாலிட்டி அப்படின்றது நான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி. டிஃபரெண்ட் ஆங்கிள் டோட்டலி. தேங்க்யூ அருணகிரி சார். சார் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு ஆனந்தன் பற்றிய எனக்கு தெரிந்த ஒரு சிறு அறிமுகத்தை மட்டும் நான் வழங்க விரும்புகிறேன். அதுக்கு யார் இன்னைக்கு அதை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. குமரேசன் சார் லைன்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க டீட்டெயிலா சொல்லட்டும். திரு ஆனந்தன் அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர். நீலகிரிஸ்ல வந்து கூக்கல் துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மலைவாழ் மக்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நோக்கத்தோட அந்த மக்களோட ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் பணியை செஞ்சுட்டு வராங்க. திரு ஹர்ஷா போக்லே அவருடைய ஒரு கிரிக்கெட் கமாண்டர். அவரை பார்த்து அவங்க வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரியில நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் கொண்டு அவங்க அதுவும் ஆங்கிலத்துறையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு ஆங்கில பேராசிரியராக அவங்க இருக்காங்க. ஹெச்எம்மா இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அவங்க நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நமக்கு பல விஷயங்கள் இதெல்லாம் நான் ஒரு நண்பராக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. ஸோ அவங்களுடைய சாதனைகள் மேலும் மேலும் வளரட்டும். திரு ஆனந்தன் அவர்களை இந்த தளத்துக்கு மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள், சிறப்பு நிகழ்ச்சிகள் செய்யும் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து இங்க பகிர்ந்துக்கலாம். இன்றைய திருமண நாள், பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் செய்யும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நட்புறவி சார்பாக வாழ்த்துக்கள். சார் ரமேஷ் சார் நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம் சார் ப்ளீஸ். நட்புலரி வணக்கம் அனைவருக்கும். தரம் நிரந்தரமா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சார் ஆனந்தன் சார். இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆனந்தன் சாருடைய அவருடைய பேச்சுகளே ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா பண்ண முடியும். அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது தரம் வந்து நிரந்தரமா வச்சுக்க முடியும். இந்த கேள்விக்கு அவரே விடை. ஒரு தரம் நிரந்தரம்ன்ற தலைப்போட அப்பாவை நான் ஃபீல் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். என்ன ரீசன்னா டிஃப்ரெண்டான டைமென்ஷன். அதுதான் திருப்பி நம்ம வந்து வெறும் தரம் நிரந்தரம் பத்தி பேசணும்னா ரொம்ப குறுகிய வட்டம் தான் இருக்கும். ஆனா என்னன்னா நம்ம வட்டத்தை அதிகரிச்சுக்கிட்டே அடுத்தடுத்து கொண்டு போன மாதிரி நான் நிலவை ரீச் பண்ண மாதிரி இந்த வட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிகமிங் எ ட்ரெயினர் ஈஸி, பீயிங் எ ட்ரெயினர் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு விஷயம். நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்.
வந்து பஞ்சுவாலிட்டிக்கு எல்லாருமே எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. சார் வந்து ரொம்ப டைம் மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கலோக்கியலா சின்ன விஷயங்கள ரொம்ப அருமையா சொன்னீங்க. டோன்ட் ஜட்ஜ் திங்ஸ் பை இட்ஸ் கவர் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முந்தா நாள் எங்க வீட்டுல பாலக்காடுல இருந்து ஒரு நண்பர் வந்து ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. வெறும் பிளைன் கவர்ல பேக்குடு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஆனா திறந்து பார்த்தா அதோட தரம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா ஒரு கவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குவாலிட்டியில அப்படிங்கறதும் நம்ம இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையா இருந்தது சார். அதாவது ரொம்ப எனக்கு டச் பண்ண பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்படி அடுத்தவங்களை தரமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நம்மளுடைய ஆளுக்கால் ஒரு பதில் சொன்னாங்க. ஆனா அந்த கேள்விய நம்மளே கேட்டுக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஐ எம் ஃபுல்ஃபில்லிங் அதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கணுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் கருதி முடிக்கிறேன். எப்பவும் போல ஆனந்தன் சாருடைய செஷன் தரம் நிரந்தரம். நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ராமசுப்ரமணியன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். தேங்க்ஸ் சார். ஆனந்தன் சார், ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச் சார். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த நீங்க பேசுறது வந்து கனெக்ட் பண்ணேன். லைக் ஜெது கிருஷ்ணமூர்த்தி ஒரு வேர்டிங் சொல்லியிருப்பாங்க, தி எபிலிட்டி டு அப்சர்வ் சம்திங் வித்தவுட் எவாலுவேட்டிங் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அதை மற்றவங்களுக்கு ஒரு நல்ல இன்டென்ஷன்ல சொன்னா கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் டிப் டாப்பா வராரு கோட் ஷூட்டோட, பட் மண்டேல ஒன்றும் இருக்காது, சரிங்களா? ஆனா அவர் வந்து ஈஸியா பால் அடிச்சுட்டு போயிடுவாரு. அந்த பர்சனல் குவாலிட்டிஸ்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். எக்ஸலன்ட் சார். ராமசூரியன் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன கரெக்டான பொருள் வச்சிருக்கோம், நம்ம குவாலிட்டியான பொருள் வச்சிருக்கோமா அப்படிங்கிறத தாண்டி அதை எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல வின் பண்ணிட்டு போயிடுறேன். ஒரு திறமை தான் நம்ம சொல்றோம். நம்ம தேங்க்யூ ஃபார் நைஸ் ஃபீட்பேக். சார் தாமோதரன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். இனிய காலை வணக்கம். ஆனந்தன் சார், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்கிறது, தரம் நிரந்தரத்தை பற்றி பேசுவது ஆசிரியருக்கு மிக எளிது. ஏனென்றால் மாணவர்கள் சூழ்ந்த பள்ளியில் ஆசிரியர் எவ்வளவு தரமாக பாடம் நடத்தினாலும் அதை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நடத்தும் ஆசிரியர்களுக்கு தான் மிக கடினமாக ஒரு செயலாக இருக்கும். அதில் 2-3 தலைவர்கள் பேசினாங்க. ஆனால் கடைசியாக ஒரு தலைவர் பேசியதுதான் மிக சிறப்பாக அமைந்தது. ஆனால் அந்த பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் அத்தனை பேரும் அரட்டை அடிப்பதில் மிக சிறந்தவர்கள். எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அது பசங்க அடங்கவே இல்லை. அப்புறம்தான் சொன்னாரு, நீங்க பாருங்க கடைசியில என்னுடைய பேச்சை கேட்டு நீங்க கண்டிப்பாக அழுது விடுவீர்கள் என்று கூறினார். என்பதை கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர்கள் இருந்தார்கள். கடைசியாக அவர் பேசி முடித்தவுடன் மாணவர்கள் அவரை ஒரு 10 நிமிஷம் கைத்தட்டி அவர்களை ஆரவாரம் செய்து அவரை மோட்டிவேஷன் செய்து கிளாப் செய்து மிக சிறப்பான முறையில் அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவருடைய பேச்சின் தரம் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதே போல ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் மாணவர்களை பற்றி, அவர்கள் என்ன கூற வேண்டும் என்பதை
அபிஷேக் மோட்டிவேஷன் கிளாஸ் சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஆசிரியர் சார். தேங்க்யூ தாமோதரன் சார். தாமோதரன் சார் வந்து ஒரு ஒரு குட்டி செஷனே கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பரா எப்படி வந்து ஒரு மோட்டிவேட் பண்றாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஆஸ் அ டீச்சரா நீங்க நிறைய அருமையான ஒரு இது கொடுத்தீங்க. அழகா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயா ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு அமுதத்தை அடிக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். பின்னூட்டம் இட்டவர்கள் எல்லாவற்றையும் தொட்டு விட்டார்கள். எதை தொடுவது என்றே தெரியவில்லை. இருப்பினும் அதில் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ராம சுப்பிரமணியம் அவர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியதை மேற்கோள் காட்டி அவர்கள் கூறிய அந்த ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்ள ஒரு அனுபவத்தை மட்டும் நான் சொல்லிக்க இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால ஒரு சின்ன டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்ல நான் ஒரு கருத்தை பேசினேன். அது வரைக்கும் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சவுதி அரேபியா கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி, ரிலீஜியன்ல அவங்க ரொம்ப அதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனா நான் ஒண்ணு சொன்னது, மரத்தை வெட்டுறப்ப கிராஸ் செக்ஷனல் வியூ, அதுல ஆங்குலர் ரிங்குன்னு சொல்லி ஆண்டு வளையங்கள், அதை வச்சுதான் அந்த மரத்தினுடைய தரத்தை வந்து நம்ம செய்வோம். அதே மாதிரி நான் ஒரு உதாரணம் காட்ட நினைக்கிறேன், தயவு செய்து கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்டோட, அன்னை தெரசா வந்து இந்தியாவுக்கு வந்த அசைன்மெண்ட் வேணா ஏதோ இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஆற்றிய பணி, இந்த ஆங்குலர் ரிங்குன்னு சொல்ற மாதிரி அவங்க முகத்துல எத்தனை கோடுகள் தொங்கியதோ அந்த அந்த கோடுகளை தாங்கிய பணி அது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதானே வேணும் அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் கை தட்டினாங்க. அந்த நிகழ்வு ஆக அந்த மதத்தை எல்லாம் தாண்டி மனிதம் புனிதம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை மட்டும் உங்களோட பகிர்ந்துகிறேன். இன்று பலவேறு கருத்துக்களை சொன்னாங்க, அதை பின்னூட்டமிட்டவர்கள் எல்லாம் தொட்டு விட்டார்கள். நன்றி ஐயா. அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் ஐயா. எப்பவும் போல வீரசேகரன் சாரோட ஃபீட்பேக் வந்து முத்தாய்ப்பா இருக்கும். இன்னைக்கு சிறப்பா இருந்தது. ஹீலர் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆனந்தன் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டவுடனே சரி ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதாவது சில பேர் பேசுனதை கேட்டுட்டு பேசுறதுங்கிறது வேற, பேசுனதை கேட்டவங்க பேசுறத வச்சு பேசுறது. லேட்டா வந்தேன் நானு. ஆனா அதாவது ஒரு நிகழ்வு வந்து குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, 2021 நவம்பர் மாசம் நான் என்ன பண்றேன்னு 22ஆம் தேதி அன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட நோட்டீஸ் கொடுத்தேன். டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் இருக்குங்க, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுக்குறேங்க, இதெல்லாம் சொன்ன செகண்டு மக்கள் இன்னைக்கு என்னன்னா, நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்புறது இல்லை. அப்படி நம்புறது இல்லை அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பலாமா வேண்டாமான்னா, நம்பலாம்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரத்துக்கு உண்டான குவாலிட்டி ஆஃப் அ பர்சனா மாறணும். அது நேற்றுக்கு நடந்து கேட்ட 2000 ரூபாய்க்கு மேல என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கினாங்க சார். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், உங்க ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னா, அதனால அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அதை இப்ப நான் பேச வந்தது, ஆனந்தன் சார் எந்த காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்காரோ எச்எம்னு வேற சொல்லிட்டாங்க. எல்லார்ட்டையும் விதைத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய தாட்டையும் பாசஸையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பிலீவிங் ஹோப் பிட்வீன் யூ அண்ட் அதர்ஸ். நம்பிக்கையை தனக்குள் விதைப்பது ஒன்று, நம்பிக்கையை பிறருக்கு விதைப்பது ஒன்று. அது அவங்கள விதைக்க வச்சு அவங்கள அவுட்புட் எடுக்கணுங்கிறது தான் ஒரு டீச்சிங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் சார். வாழ்த்துக்கள் ஆனந்தன் சார். எப்பொழுதுமே பரமானந்தமா இருந்து மக்களுக்கு மேன்மேலும் நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம பிறந்ததான அர்த்தத்தை ஒரு செகண்ட்லயும் ப்ரூவ் பண்ண முடியும். கீப் ஆன் டூயிங் இட். ஆல் தி பெஸ்ட். ஈழட்டியாவி திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். செலிப்ரேட்டட். தேங்க்யூ ஹீலர் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனந்தன் ஐயாவோட செஷன் வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். லோகநாதன் சார், நீங்க பேச. காலை வணக்கம் ஐயா. அவர்கள் ஆனந்த ஐயா இன்றைய பயிற்சி மிக மிக அழகாக இருந்தது. அது முக்கியமானது வாக்கிங்
எல்லாம் விலையை குறைச்சி கேட்குறாங்க எல்லாருமே. கடைகளுக்கு போனால் அது வந்து இந்த பிளாட்பாரம் கடைங்க இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட